வணக்கம். மன அமைதி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். யாராவது நம்மளை திட்டினாலோ அல்ல தப்பாக பேசினாலோ நாம் உடனே கோவப்படுறோம். இல்லைன்னா அதையே நினச்சி நாள் முழுக்க மனசை வதச்சிக்கிறோம். ஆனால் மற்றவர்களோட வசவுகளும் விமர்சனங்களும் நம்ம மன அமைதியை ஒரு சின்ன துகள் அளவு கூட பாதிக்கக்கூடாதுன்னா நாம் என்ன செய்யணும்? வாங்க, புத்தரோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு முறை புத்தர் தன் சீடர்களோடு ஒரு கிராமத்தில் தங்கி மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறிக்கிட்டு இருந்தார். அந்த ஊரில் இருந்த ஒரு மனிதனுக்கு புத்தரை பார்த்தாலே பிடிக்காது. புத்தரோட புகழை கண்டு அவன் ரொம்ப பொறாமப்பட்டான். ஒரு நாள் புத்தர் மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருந்தப்ப அந்த மனித கோபமாக அங்கே வந்தான். எல்லார் முன்னாடியும் புத்தரை ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் திட்ட ஆரம்பித்தான். வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தைகளால் ஏசினான். அங்கே இருந்த சீடர்களுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. ஆனால் புத்தர் முகத்தில் ஒரு சின்ன பதற்றமோ கோபமோ இல்லை. அவர் எப்போதும் போல தன் முகத்தில் ஒரு அழகான புன்னகையோட அவன் திட்டி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தார். திட்டி தீர்த்த மனுஷனுக்கு புத்தரோட அமைதியை பார்த்து இன்னும் கோபம் அதிகமாச்சு. ஏய், நான் உன்னை இவ்வளோ தூரம் திட்டுறேன், நீ என்னடனா எதுவுமே நடக்காது போல அமைதியாக இருக்க. உனக்கு காது கேட்காதா, இல்லை பயந்துட்டியா அப்படின்னு கத்தினான். அப்போ புத்தர் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பனே, எனக்கு ஒரு சந்தேகம், அதற்கு மட்டும் பதில் சொல்வாயா அப்படின்னு அன்பாக கேட்டார். அந்த மனிதன் என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னான். புத்தர் கேட்டார், உன் வீட்டிற்கு ஏதேனும் ஒரு விசேஷத்தின் போது உன்னை பார்க்க உறவினர்கள் வருகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்களுக்கு நீ அன்போடு சில இனிப்புகளையும் பரிசுகளையும் வாங்கி கொடுக்கிறாய். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள் நீ கொடுத்த அந்த பரிசுகளை வாங்க மறுத்து அங்கேயே வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இப்போது சொல், அந்த இனிப்புகளும் பரிசுகளும் யாருக்கு சொந்தம்? அந்த மனிதன் யோசிக்காம உடனே சொன்னான், அவங்க வாங்கிக்கலன்னா என்ன, அது எனக்கு தான் சொந்தம், என் வீட்டிலேயே தான் இருக்கும். புத்தர் மென்மையாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதே போல தான் அப்பனே, நீ இப்போது என் மீது அள்ளி வீசிய கெட்ட வார்த்தைகளும் அவமதிப்புகளும் அந்த பரிசுகளைப் போலத்தான். நீ கொடுத்த அந்த வசவுகளை என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. நான் அதை வாங்கி கொள்ளவில்லை. அதனால் நீ கொண்டு வந்த அந்த அவமதிப்புகள் அனைத்தும் இப்போது உன்னிடமே தான் இருக்கின்றன. அது உன்னை மட்டும்தான் காயப்படுத்தும், என்னை அல்ல அப்படி கூறினார். அவங்க பேசுகிற வார்த்தைகளை நாம் மனசுக்குள்ளே அனுமதித்து அதை நாம் ஏற்றுக்கும் போது தான் அது நம்ம மன அமைதி கெடுக்குது. அவங்க வார்த்தைகளை அவங்களிடையே விட்டுடுங்க. உங்கள் மனசை எப்போதுமே தூய்மையாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.